ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். மதுரை பக்கத்தில் தினேஷ்குமார் இளைஞர் வந்து காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, விசாரணை அழைச்சி போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேறொரு ஸ்டேஷனில் அவர் நண்பர்கள் 3 பேர் சேர்த்து விசாரிச்சிருக்காங்க. அந்த இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தினேஷ்குமார் வந்து உயிரிழந்திருக்காரு. காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து வேறு ஸ்டேஷன் அழைச்சி போகல, தப்பிச்சு ஓடி போய் காவாறு வந்து இறந்துட்டாருன்னு போய் கேஸை வந்து முடிக்க பார்க்குறாங்க. ஆனால் இது அப்பட்டமாக வந்து காவல்துறை விசாரணை இருக்கக்குள்ள தான் அந்த பையன் வந்து உயிரிழந்திருக்காரு. அதனால் இது போன்ற விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இது தவிர்க்கப்பட வேண்டியது. சரி, நம்ம காவல்துறை மரணம் பற்றி கஷ்டத்தை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பல மரணங்கள் வந்திருக்கு. இது காவல்துறை பகுதியிலேருந்து நம்ம பார்க்கணும்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படி தாங்க விசாரணை வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அது மட்டும் குற்றவாளியை வந்து கடுமையாக தண்டித்தாதான் அடுத்த முறை குற்றத்தில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்படி அடிக்க கூட என்னென்னா 2-3 வகையில் வந்து அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து உள்ளங்கால் அடிக்கிறது, பட்டாக்ஸில் அடிக்கிறது, அப்புறம் வந்து கண்ணாமண்ணான்னு கண்ட இடத்துலையே வந்து தாக்குறது. இப்படியான இந்த 3 விதமான தாக்குதல் என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து தாக்குதல் தொடர்ச்சியாக ஈடுபடுற விஷயங்கள் வந்து அளவு தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த தொடர்ச்சி அளிக்கக்குள்ள அந்த வலி வந்து என்னென்னா அதிகமாக என்ன பண்ணால் அது வந்து மூச்சு வந்து அடைச்சி அந்த வலி தாங்க முடியாத வலியிலேருந்து மூச்சு அடைச்சி செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதேமாரி ஒன்று முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதனால் அடி மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயங்கள் வந்து யாருமே கணக்கிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அடிவாசி இவ்வளோ தான் வலி தவான்னு மெஷர்மெண்ட் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு மைண்டில் வச்சுக்க முடியாது. இதுக்கு என்னென்னா ஒரு 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 என்ன பண்ணால் இதுக்கு ஒரு குழு போட்ட என்னென்னா எப்படிலாம் வந்து அது அதாவது இது வரைக்கும் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லி காவல்துறையை வந்து பெரிய அளவுக்கு டீச் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி வந்து எந்தெந்த குற்றங்களை எப்படிலாம் ட்ரீட் பண்ணணும், எப்படி வந்து தாக்கணும், எந்த அளவுக்கு வந்து தாக்குதல் உட்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒழுங்கு விஷயம் இதை வந்து ஒழுங்குபடுத்தணும். அதாவது தாக்குதல் வந்து ஒழுங்குபடுத்தணும். அதுமாதிரி வந்து தடித்த பொருட்கள் இரும்பு ராடு இதுமாதிரி விஷயங்கள் அடிக்கிறது தான் உயிர் இழப்புக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் அடித்த இடத்துல திருப்பி அடிக்கிறது தான் அந்த வலியோட இது வந்து என்ன தாங்க முடியாமல் என்னென்னா மூச்சு பிடிப்பு ஏற்படும், மூச்சு வந்து விட முடியாமல் அடைச்சி சாகிற மரணங்கள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னொரு குறிப்பிட்ட விஷயங்கள் என்னென்னா, காவல்துறை வந்து இந்த விஷயங்களை வந்து ஈடுபட்டால் அவங்க வந்து பணிமாறுதல் செய்கிறது வந்து தொடர்ச்சியான போக்காக இருக்குது. அதை விட்டுட்டு என்ன பண்ணால் அவர் வந்து குற்ற நடவடிக்கைக்கு அவங்களும் வந்து ஒரு குற்றவாளியை ஒன்று சேர்த்து அவங்க வந்து அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேணும். அப்போ தான் வந்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இன்றைக்கி வந்து பல குற்றங்கள் வந்து நடப்பதற்கு காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து குடும்பமாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒன்று கொடுத்து சரி கட்டு இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி இவங்க தாஜா பண்ணி அழைச்சி வந்துடுறாங்க. இப்படியான தாஜாக்கள் தான் ஒவ்வொரு குற்றவாளி மேலே 20-30 கேஸ் வழக்கு வந்து பதிவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ள என்ன பண்ணால் ஒழுங்காக சார்ஜ் ஷீட் போடுறதில்ல. குற்றவாளிகள் ஆதாரங்கள் அந்த அலுப்பு சோம்பேறித்தனம் உரிய ஆதாரங்கள் வந்து கலெக்ட் பண்ணி இது பண்ணாமல் வைக்கிறதா தொடர்ச்சியான குற்றங்கள் நடப்பதற்கும் காவல்துறை வந்து விடுவிக்கிறதுக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணமாக இருக்குது. ஆக இது வந்து காவல்துறை வந்து ஒட்டுமொத்தமாக இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சீர்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அதாவது கரூர் சம்பவமாகட்டும், இந்த சம்பவமாகட்டும், லாஸ்ட்டில் அஜித்குமார் கொல்லப்பட்ட போது வந்து அவருக்கு வந்து ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இடம் கொடுத்தாங்க. அதாவது ஒதுக்குப்புறமாக கொடுத்தாங்க. அப்புறம் அவருக்கு அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை, அப்புறம் வந்து அவருக்கு வணியமர்த்தப்பட்ட அந்த இப்படியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சி பார்க்கக்குள்ள காவல்துறை இன்னும் அந்த அதிகாரிகள் சொல்கிறத கேட்டு தான் ரொம்ப அலட்சிய போக்காக நடக்கிறத பார்க்க முடியுது. இதே போகிற தன்மைகளால் தான் இவங்க வந்து இன்னும் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கலையோ அப்படிங்கிற விஷயத்த வந்து அதாவது லாக்அப் டெத் மரணங்களை தவிர்ப்பதற்கு இன்னும் காவல்துறையும் சரி, அரசாங்கம் சரி, இந்த தமிழக அரசும் சரி, இந்த திமுகவும் சரி ரொம்ப அளவுக்கு வந்து கவனம் செலுத்துகிற விஷயத்தை நம்ம வந்து வெட்ட வெளிச்சமாக இந்த விஷயம் பார்க்க முடியாது. அதாவதுன்னா அஜித்குமார் வழக்கிலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆன பிறகும் அவருக்கு அளிக்கப்பட்ட நிவாரணத் தொகையாகட்டும், அந்த பணி இடமாகட்டும், எப்படியான ஒஸ்ட்டான ஒரு பிஹேவ் வந்து பார்க்க முடியுது. ஆக இதுலேருந்து என்னென்னா வந்து ஒன்றும் திருந்தலை. இந்த சம்பவம் தான் இந்த விஷயங்களையும் பிரதிபலிக்குது. இந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு கண்டிப்பாக வந்து உரிய தண்டனை வந்து காவல்துறை வழங்க வேண்டும். அரசு வந்து அதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல கட்டாயமாக இருக்குது. இன்னொரு விஷயம்னா இன்றைக்கி வந்து விஜய் சம்பந்தமான விஷயத்தில் வந்து எல்லா குற்றவாளிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழமை நீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தண்டனை பண்ணி சிறைக்கு போவாங்க. இப்போ என்னென்ன பெரிய ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா, எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, காசு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா மதுரை கோர்ட்டு, மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பெயில் ஈஸியாக வாங்கிட்டு வராங்க. சரி, இந்த ஒரு போக்கு தான் இது வைக்கிது. இப்போ என்ன கடைசி 2-3 வருஷமாக என்ன பண்ணால் ஊழல் வழக்கில் மாற்றவங்களும் சரி, பெரிய பெரிய குற்றங்கள் மாற்றவங்களும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய குற்றங்கள் செய்த என்ன பண்ணாங்கன்னா, ஈஸியாக டெல்லிக்கு போயிட்டு அந்த வழக்கை வந்து ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் பெயில் வாங்குறாங்க.
அதே மாதிரி தான் இன்றைக்கி விஜய் வழக்கம் வந்து அங்கே வந்து டெல்லிக்கு போயிருக்கு. இந்த விஷயங்கள் என்னென்னா, பல விஜய் தரப்பு வழக்கறிஞர் பல குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. அந்த விஷயம் நீங்கள் டிவிலாம் வந்து ஃப்ளாஷ் பார்க்க முடியுது. ஆக உண்மையாக இங்கே வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து விஜய்க்கு எதிராக ஃபேவராக வந்து பல விஷயம் சொன்னார். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்துன்னா திமுகவுக்கு எதிரான விஷயங்களை வந்து முன்னெடுத்து வைக்கிறத பார்க்க முடியுது. ஆக இன்றைக்கி இங்கே வந்து என்னென்னா, சட்டம், நீதி, நியாயம் எல்லாம் வந்து பணம் சம்மந்தப்பட்டதாகவும் அதெல்லாம் ஒரு தன்மையாக மாறிடுச்சு. இந்த விஷயங்களை வந்து இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு கட்டமைப்பு வந்து உள்ளாக்கணும்னா சிறு சிறு அமைப்புகள் இயக்கங்கள் உருவாக வேண்டும். அரசியல் விழிப்புணர்வு நமக்கெல்லாம் எல்லாருமே தேவை. இப்போ வந்து விஜய், ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு அணியாக பிரிஞ்சு எல்லாம் ஒன்றும் விடாமல் நேர்மையாக நடுநிலையோடு பேசக்கூடிய இளைஞர்கள் வந்து முன்வர வேண்டும். அடுத்த வேலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.